ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகனுடைய வளர்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி என்னதான் பண்ணிட்டாரு? ஒன்றுமே பண்ணலை. அனைத்து தலைவர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் தன் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறது, பணத்தை வாரி செலவு பண்ணி அவர்கள் தன் பக்கம் இருந்து தன் பேச்சு மட்டும் கேட்குற அளவில் வச்சுக்கிட்டு இருக்கிறது பண்ணுறதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சாதனையை தவிர, அதிமுகவை பலமான ஒரு இயக்கமாக, ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக அதிமுகவை கொண்டு வர்றதில் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு முயற்சியை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக வட்டாரத்தில் அதிக அளவில் இருக்குது. அதிமுகவில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு பெரிய நம்பகமான ஒரு தலைவர் அப்படின்னா, சீனியர் லீடர் யார் அப்படின்னா செங்கோட்டையன். எம்ஜிஆர் அவர்கள் சரி, அதுக்கு அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக விளங்கிய செங்கோட்டையன் அவர்கள் ஏன் இன்னைக்கு அதிக அளவில் பெரிய அளவில் குரல் கொடுக்க மாட்டிருக்கிறாரு? இன்னைக்கு கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய அளவில் சீனியராக இருக்கிற மோஸ்ட் சீனியராக இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கவில்லை? இணைப்புங்கிற வார்த்தையை ஏன் அழுத்தமாக அவர் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி அவர்களை இணைக்கணும் அப்படின்னு செங்கோட்டையனையே அழுத்தமாக குரல் எழுப்ப மாட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வை அதிமுக வட்டாரத்தில் தற்போது அதிக அளவில் எழுப்பியிருக்கிறது. ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருந்த செங்கோட்டையன் ஜெயலலிதா அவர்களுக்கு, ஜெயலலிதா எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகிறார்களோ அந்த இடத்துலலாம் குறிப்பாக மதுரை, சேலம், திருச்சி இந்த மாதிரி இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் செல்கின்ற பொழுது அங்கே ஒரு முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போட்டு கொடுப்பாரு. இந்த தேர்வு, இந்த ஸ்ட்ரீட்டு, அடுத்த அந்த பகுதி, அந்த தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க, அந்த டைமை போட்டு கொடுப்பாங்க. அதில் சில குளறுபடி நடந்துடும். நம்ம இப்போ தான் இந்த பாயிண்டில் பேசிகிட்டு இருந்தோம், திருப்பி அடுத்த பாயிண்ட் போயிட்டு பேசிட்டு வரும்போது திரும்ப முதல் பாயிண்ட்டுக்கு வரணும். இது என்ன தவறாக இருக்கிறது? இந்த ஷெட்யூல் யார் போட்டுது? அவங்களை கூப்பிடுங்க, இவர் இல்லைங்க செங்கோட்டையன் வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையனுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இரவோடு இரவாக அவர் வரவழைக்கப்பட்டு அந்த தேர்தல் பிரச்சார பாயிண்ட்டை ஷெட்யூலை கரெக்டாக போட்டு கொடுத்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியவராக அவர் போட்டு கொடுத்தா அந்த ஷெட்யூல் பக்காவாக இருக்கணும். முதல்லேருந்து திருப்பி இரண்டாவது வர்றதோ இல்லை மீண்டும் மீண்டும் அதே பாயிண்ட்டில் வர்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கே போட்டு கொடுத்தா அந்த ஷெட்யூல் படி கரெக்டாக நேரம் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் கரெக்டாக போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை செங்கோட்டையன் மேலே ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவில் வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுக்கலாம். அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை செங்கோட்டையன் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா மோஸ்ட் சீனியர் அவர் ஏன் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டிருக்கிறார் அப்படின்னு பெங்களூர் புகழேந்தி கூட பல நேரங்களில் ஒரு குரலை அவர் பதிவு பண்ணுறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவுக்கு அப்புறம் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக கூட்டணி வைப்பதற்கு இன்றைக்கி பல கட்சிகள் தயங்குறாங்க. தாவேக்கா கூட அதிமுக கூட்டணி வைப்பதற்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழலில் இன்றைக்கி தாவேக்காவும் அதிமுக கூட்டணியில் இல்லை. தாவேக்கா மட்டும் கூட்டணி வைத்தால் போதுமா? அதிமுக வெற்றி பெற்று விட முடியுமா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த சூழலில் நம்ம கட்சி மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய இயக்கம், கோடிக்கணக்கில் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்த இயக்கத்தை இன்னைக்கு பிளவுபட்டிருக்கிறதுனால அந்த ஓட்டுகள்லாம் பிரிந்து சிதறி இருக்கிறது. அவர்களை முதல்ல ஒன்றிணைக்கணும் அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இப்போ அந்த எண்ணம் வந்திருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கலாய கூட்டத்தில் பல இடங்களில் கைகலப்பு நடந்திருக்கிறது. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுனால தான் அங்கே பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இணைப்புங்கிற பேச்சுவார்த்தை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டி அதிமுகவை ஒன்றிணைக்கப் போகிறார்களா? எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அனைத்து தலைவர்களும் இருக்கட்டும், நாம் எல்லாம் ஒன்றிணைந்த அதிமுகவை மீண்டும் பலமாக நம்ம கட்டமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத முழு தலைவர்களும், அனைத்து தலைவர்களும் ஒட்டுமொத்தமான குரலாக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற கூக்குரல், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு அடிபட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்.